ஸோ கமாண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னன்னா, கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கமாண்ட்ஸ் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ப்ரோகிராம் வந்து கமாண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். HTMLலேருந்தே பார்த்துப்போம். ஜஸ்ட் அந்த கோடு வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஐடிஎல்ல பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ட் 3. ஸோ ஒரு கமாண்ட் வந்து ஐடிஎல்ல ரன் பண்ணணும்னா, ஆல்ட் பிளஸ் 3. ஆல்ட் பிளஸ் 3 யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னன்னா, அந்த கோடு வந்து கமாண்ட் ஆகும். ஆல்ட் 4 யூஸ் பண்ணீங்கன்னா, கமாண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த கோட காப்பி பண்ணிட்டு, இந்த கோட அப்படியே காப்பி பண்ணிட்டு, ஆல்ட் 3, ஆல்ட் 4ன்னு குடுத்து ஆல்ட் 3ன்னா எனக்கு கமாண்ட் ஆகும். ஆல்ட் 4ன்னா கமாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டேட்டா டைப். ஸோ பைத்தான் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா, நியூமெரிக், டிக்ஷனரி, பூலியன், செட், சீக்வென்ஸ் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ என்னன்னா, இந்த கொஸ்டின் கேட்காம எந்த இன்டர்வியூவும் பாஸ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் பைத்தான பத்தி கேட்கணும், ஸ்டார்ட்டிங்லேருந்து பைத்தான்லேருந்து வராங்கன்னா, கம்பல்சரி டேட்டா டைப் கேட்பாங்க. டேட்டா டைப்னா என்ன? டேட்டா ஸ்ட்ரக்சர்னா இது டேட்டா டைப். டேட்டா டைப் மீன்ஸ் நான் சொன்ன மாரி, ஒரு வேரியபிள் எந்த டைப்புன்றத ஆ கம்ப்யூட்டருக்கு சொல்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு கீவேர்ட்ஸ் தான் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாரி ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் ப்ரீ டிஃபைன்டா யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். இன்ட், ஃப்ளோட், ஆ டிக்ஷனரி, பூலியன், செட் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரீ டிஃபைன்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இத வச்சு நான் வேரியபிள் செட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த ப்ரீ டிஃபைன் வேர்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்னா, நியூமெரிக் டேட்டா டைப். ஃபர்ஸ்ட் ஒண்ணு இருக்குது நியூமெரிக். ஸோ நியூமெரிக்ன்னும்போது அதுல என்னென்னலாம் கவர் ஆகும்னா, இன்டிஜர் அதாவது நான் நம்பர் டிசைன் பண்ற எல்லாமே எதுல வரும்னா, நியூமெரிக்ல வரும். ஓகேவா? இன்டிஜர் வரும், ஃப்ளோட் வரும், காம்ப்ளக்ஸ் வரும். இது மாரி நம்பர் ரிலேட்டடா பண்ற எல்லாமே நியூமெரிக். ஓகே. டிக்ஷனரி டேட்டா டைப் எப்படி இருக்கும்னா, கீஸ் அண்ட் வேல்யூஸா இருக்கும் ஒரு டேட்டாவும். நான் யூஸ் பண்ற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கீ செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான வேல்யூ செட் பண்ணியிருப்பாங்க. 3வது வந்து பாத்தி 3வது வந்து பார்த்தீங்கன்னா, பூலியன். பூலியன் எது மாரி இருக்கும்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாரி இருக்கும். ஓகேவா? பூலியன் டேட்டா டைப்ல எனக்கு எக்ஸிக்யூட் என்ன ஆகும்னா, பூலியன் டேட்டா டைப்னா என்னது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஸோ வந்து ஒரு விஷயம் ட்ரூவா இல்ல ஃபால்ஸா அப்படின்ற பார்க்கறதுக்காக நான் என்ன சொல்லுவேன்னா, பூலியன் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவேன். ஒரே நிமிஷம் இருங்க. கோடா வருது.
நியூமெரிக்கல் என்னென்ன வரும்? இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ கிளாஸ் வந்து இன்ட். நான் வந்து ஒரு இன்டிஜர் நம்பர் டிக்ளேர் பண்ணேன்னா, அது என்னவா எடுத்துக்கும்னா, இன்ட்ன்னு எடுத்துக்கும். ஒரு ஃப்ளோட் நம்பர் டிக்ளேர் பண்ணா ஃப்ளோட்டு. கிளாஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன எடுத்துக்கும்னா, காம்ப்ளெக்ஸ்ன்னு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ டிக்ஷனரி. டிக்ஷனரி வந்து பார்த்தீங்கன்னா, கீஸ் அண்ட் வேல்யூஸா இருக்கும். அது எப்படி கீஸ் அண்ட் வேல்யூஸா இருக்கும்னா, ஸோ டிக்ஷனரி. டிக்ஷனரி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு கீ, ஒரு வேல்யூ ரெப்ரசென்ட் பண்றது என்ன சொல்லுவாங்கன்னா, டிக்ஷனரின்னுவாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இன்னொரு டேட்டா டைப் என்ன சொன்னா, செட்டு. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதே கர்லி பிரேசஸ் வித்தவுட் கீஸ் அண்ட் வேல்யூஸ். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, செட்டுன்னு சொல்லுவாங்க. செட்ட எப்படி டிக்ளேர் பண்ணா, ஒரு கர்லி பிரேசஸ் உள்ள வந்து இந்த இதெல்லாம் வந்து லிஸ்ட், டப்பிள். இந்த லிஸ்ட், டப்பிள், செட்டு, டிக்ஷனரி இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி தான் பார்ப்போம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பார்ப்போம். ஓகேவா? இப்போதைக்கு டேட்டா டைப்ல எதுக்கு இதெல்லாம் மென்ஷன் பண்றாங்கன்னா, எனக்கு ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்ப மாத்தறதுக்கு தான் டேட்டா டைப் யூஸ் பண்றோம். டிஃபால்ட்டா வந்து பைத்தானே வந்து என்ன டேட்டா டைப்ன்றத சொல்லிற போகுது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். பைத்தான் வந்து A10, B20னாலே எனக்கு குடுத்துற போகுது. அது எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு டேட்டா டைப் செட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இதுன்னா, டைப் காஸ்ட் பண்றதுக்காக. ஒரு டேட்டால இருந்து இன்னொரு டேட்டாவ டைப் காஸ்ட் பண்ண. அதாவது எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா ஒரு டைப்ல இருக்கும். அத வந்து அப்படியே வந்து வேற டைப்ல மாத்துறத என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்பிளிசிட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு டைப்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு டைப்ல டைப் கன்வர்ஷனுக்காக யூஸ் பண்றதுக்காக டேட்டா டைப்ல ப்ரீ டிஃபைன் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அத எப்படி எப்படிலாம் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றது, நம்ப இப்போ பார்க்க போறது நியூமெரிக்ல இன்டிஜர், காம்ப்ளெக்ஸ், ஃப்ளோட். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அவ்வளோதான் நம்ப இதுக்கப்புறம் பார்க்க போறோம். மீதி லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரிலாம் இதெல்லாம் என்னன்றத நான் சொல்றேன். எப்படி எப்படிலாம் டேட்டா டைப் டிக்ளேர் பண்றாங்கன்றத சொல்லிர்றேன். இந்த லிஸ்ட், டப்பிள், ஸ்ட்ரிங், செட், டிக்ஷனரிலாம் வந்து டேட்டா டைப்ன்னு ஒண்ணு எடுப்பேன். இது சாரி, டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்னு ஒண்ணு எடுப்பேன். ஸோ அதுல வந்து இதெல்லாம் எலாபரேட்டா பார்ப்பேன். ஸோ ஒரு லிஸ்ட் எப்படி டிக்ளேர் பண்றது? லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எதுக்கு லிஸ்ட் யூஸ் பண்றாங்கன்றது லிஸ்ட் கான்செப்ட் எடுக்கும்போது பார்க்கலாம். இது ஜஸ்ட் டைப் என்னென்னன்றத சொல்லி காட்டினே இருக்கேன். ஓகேவா? ஆ செட் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? டிக்ஷனரி குடுத்தாச்சு. லிஸ்ட்.
இது என்னன்னா லிஸ்ட் டைப். ஸோ எல்ன்னு சொல்லிட்டு கர்லி பிரேசஸ் போட்டு உள்ள பண்ணோம்னா, அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லிஸ்ட்ன்ற டேட்டா டைப். ஓகேவா? ஃபைனலா பூலியன் b is equal to true into type of b. என்ன சொல்லுவாங்க? பூலியன் வருது. ஓகேவா? இது மாரி ஈச் டேட்டா டைப் வருது. இந்த ஈச் டேட்டா டைப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு ஆ இது இப்போ வந்து இத நான் எங்க யூஸ் பண்ண போறேன்? இந்த டேட்டா டைப்லாம் நான் எந்த எந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன்? ஏன்னா பைத்தான பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா டைனமிக் டைப்டு. டைனமிக் டைப்டுன்னும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா டேட்டா டைப்ப எடுத்துக்கும். அப்போ இந்த டேட்டா டைப்ப நான் எங்க யூஸ் பண்ண போறேன்? எங்க கன்வெர்ட் பண்ண போறேன்? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டைப் காஸ்ட் பண்ணும்போது. அது என்ன டைப் காஸ்ட்? ஓகேவா? என்னன்னா கிளாஸ் இன்ட். ஓகேவா? ஏவ டைரக்ட்டா கேட்டேன்னா எனக்கு வந்து வராது. ஸோ ஏவ வந்து டைரக்ட்டா கேட்டனா ஃப்ளோட் தான் வரும். பில தான் ஏவ டைப் காஸ்ட் பண்ணியிருக்கேன். பில என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏஜ் ஈக்குவல் டூ 10.220. ஓகேவா? அப்போ பி இஸ் ஈக்குவல் டூ இன்ட் ஆஃப் ஏ. அத என்னவா மாத்தி குடுனா, இன்ட்டா மாத்தி குடு அப்படின்ற மாரி சொல்ட்டேன். அப்ப இன்ட்டா மாத்தி குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, அது அப்படியே வந்து டைப் காஸ்ட் ஆயிரும். இன்டிஜர் வேரியபிளா டைப் காஸ்ட் ஆயிரும். ஓகேவா? இது மாரி டைப் காஸ்ட்க்கு ஒண்ணு யூஸ் பண்ணுவேன். இன்னொன்னு என்னன்னா, பைத்தானோட இன்புட் ஸ்டேட்மென்ட்க்காக யூஸ் பண்ணுவேன். இப்ப இத இது ஆ ஸோ 2 வகையான இன்புட் ஸ்டேட்மென்ட் இருக்கு. ஒண்ணு ஸ்டாட்டிக், இன்னொன்னு டைனமிக். ஸ்டாட்டிக்ன்றது என்னன்னா, நான் வந்து இப்ப ஏஜ் ஈக்குவல் டூ 10, ஏஜ் ஈக்குவல் டூ 20ன்றத டைரக்ட்டா செட் பண்ணி வச்சுட்டேன்னா, அது வந்து ஸ்டாட்டிக். டைனமிக்ன்றது நான் ரன் டைம்ல குடுக்கும்போது எனக்கு சேஞ்ச் பண்றது. இப்போ யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்புட்ட தான் என்ன சொல்லுவாங்கன்னா, டைனமிக்ன்னு சொல்லுவாங்க. ஏஜ் ஈக்குவல் டூ இத நான் குடுக்குறேன். ஏஜ் ஈக்குவல் டூ இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்க போறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பிரிண்ட் ஏன்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட கேக்குது. இவ்வளோ நேரம் என்ன பண்ணுச்சுன்னா, நான் வந்து ஒரு நம்பர் குடுப்பேன். அந்த நம்பர வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ என்னன்னா, அவுட்புட் வந்து என்கிட்ட கேக்குது. என்ன என்டர் த நம்பர்ன்னு கேட்கும்போது, என்டர் த நம்பர் அப்படின்ற மாரி குடுக்குது. ஓகேவா? ஆ 10 நம்பர் கேட்டேன். அது என்ன பண்ணுதுன்னா, 10ன்றத பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஓகேவா? ஸோ எனக்கு இதுல ஒரு டவுட்டு. இதோட டைப் என்னவா இருக்கும்?
இப்போ 10ன்னு டைப் பண்றேன்ல. இப்போ இவ்வளோ நாள் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டூ 10 பீஸ் ஈக்குவல் டூ 20ன்னு சொல்லி குடுத்துருப்பேன். எனக்கு என்ன ஆகும்னா, அதோட டைப் இன்டிஜரா வரும். டைனமிக் டைப்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்னா, டைனமிக்கா சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் ஏ 10ன்னு குடுக்கும்போது, அது இன்டிஜராவோ, ஃப்ளோட்டாவோ பைத்தான் எடுத்துக்கும். இப்போ நான் யூசர் கிட்ட இருந்து 10ன்னு ஒரு நம்பர் வாங்குறேன். ஸோ இதுக்கு டைப் என்னவா இருக்கும்ன்றத சொல்லுங்க. இன்டிஜர் தானே சார்? இன்டிஜர் தான் வருமா? அதர்ஸ் ஸ்ட்ரிங்கா இருக்கும் சார். ஏன் ஸ்ட்ரிங்கா இருக்கு? சார் வாங்குறோம் அவ்வளோதான். அது என்ன வேல்யூ நம்ம அசைன் பண்ண முடியும். ஓகே. வேற ஏதாவது? ஸோ இதோட டிஃபால்ட் இன்புட்டோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ வாங்குறோம் வேல்யூ கிடையாது. ஸோ இது என்னன்னா டிஃபால்ட்டா வந்து நம்ம என்ன இப்போ இன்புட் என்டர் நம்பர்ன்னு நம்ம சொன்னோம்னா, அது என்னவா எடுத்துக்கும்னா, அதுக்கு வந்து டைனமிக் டைப்ல அதுக்கு என்ன நம்பர்ன்றது தெரியாது. ஓகேவா? ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்டர் நம்பர்ன்னு நீங்க கேட்டிருக்கீங்க. ஒரு ஸ்ட்ரிங்கா தான் கேட்டிருக்கீங்க. என்ன டைப்ன்றத அங்க நான் டிக்ளேரே பண்ணல. பண்ணலன்னும்போது எனக்கு டிஃபால்ட்டா பைத்தான்ல இன்புட் ஸ்டேட்மெண்ட் வாங்குனா, எதுவா இருக்கும்னா, ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க வேணும்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்பரா இருந்தா இந்நேரத்துக்கு நான் பிளஸ் ஆப்பரேட்டர் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, பிளஸ்ஸா இருக்கணும். பட் என்ன வருதுன்னா, அலோ வெல்கம் அப்படின்றது வருது. ஸ்ட்ரிங்ல மட்டும் தான் ஒரு வேல்யூவ ஒரு ஸ்ட்ரிங்க வந்து பிளஸ் பண்ண முடியாது. பிளஸ் பண்ணா அது என்ன ஆகும்னா, கன்காரினேட் ஆகும். ஒண்ணுத்துலருந்து இன்னொன்னு கன்காரினேட் ஆகும். ஸோ இன்டர்வியூல கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்னா, பைத்தான்ல வந்து டிஃபால்ட் இன்புட் என்னவா இருக்கும்னா, ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டா பைத்தான்ல நான் இன்புட் ஸ்டேட்மெண்ட் வாங்குனா, அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அத சேஞ்ச் பண்ண தான் நான் என்ன சொல்லுவேன்னா, டேட்டா டைப் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எங்க யூஸ் பண்ண போறேன்னா, ஸோ என்டர் த நம்பர்ன்னு கேட்கும்போது இந்த வாட்டி 13 அடிக்கிறேன். ஸோ என்னன்னா கிளாஸ் இன்ட்ன்னு வருது. இதே நான் மாத்தி அடிச்சேன்னா என்ன வரும்? ஒருவேளை நான் இந்த வாட்டி ஸ்ட்ரிங்கா அடிச்சேன்னு வச்சுக்கங்க. ம். எரரும் லேர்ன் பண்ணுங்க. ஒரு சில இன்டர்வியூலாம் கொஸ்டின் குடுத்துட்டு எரர் சொல்லுன்னுவாங்க. இன்வாலிட் லிட்ரல் பேஸ் 10 அதாவது என்னன்னா, எனக்கு வந்து என்னன்னா, நீ இத வந்து என்னால 10ஆல எல்லா நம்பரும் என்ன பண்ணும்னா, 10ஆல இன்டிஜர் நம்பர்னா பேஸ் 10 அப்படின்ற ஒரு கால்குலேஷன் மூலமா டேட்டா இது பண்ணும். ஸோ என்ன எரர் மெயினா வரும்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ எரர். இத விட்டுருங்க. ஸோ இன்வாலிட் லிட்ரல் இத இத படிக்கும்போது என்ன தெரியும்னா, நீ நீ வந்து இன்ட்டா குடுத்துருக்க. ஓகேவா? இன்ட் பேஸ் 10ஆ குடுத்துருக்க. அதுக்கு ஆனா வந்து நீ டைப் பண்ணியிருக்கிறது அலோ அப்படின்ற மாரி சொல்லியிருக்கு. ஆனா டிஃபால்ட்டா எக்ஸிக்யூட் ஆகுற ஒரு விஷயம் என்னன்னா, வேல்யூ எரர். எனக்கு என்னன்னா வேல்யூ தப்பா குடுத்திருந்தா என்ன எரர் வரும்னா, வேல்யூ எரர் வரும்.
ஸோ இன்ட் குடுக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிங் குடுக்க வேண்டிய இடத்துல ஃப்ளோட் அது மாரி குடுத்தோம்னா வேல்யூ எரர்ன்னு வரும். ஸோ அதே மாரி இந்த இடத்துல எந்த இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இன்டிஜர் மட்டும் இருக்கா, இன்ட்க்கு பதிலா ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், ஸோ செட், லிஸ்ட் எந்த இது டைப் குடுத்தாலுமே எனக்கு என்ன ஆகும்னா, அந்த டைப்பா இது கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ப்பஸ் என்னன்னா, டைப் காஸ்டிங்காக ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப். ஸோ இன்னொன்னு இன்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன டைப்ல வரணும்ன்றதுக்காக என்ன சொல்லுவேன்னா, நான் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் இது கேட்டது இல்ல, கேட்டாங்கன்னா சொல்லுங்க. டைனமிக் டைப்ன்னும்போது நீங்க எதுக்கு டேட்டா டைப் யூஸ் பண்றீங்க அப்படின்னாங்கன்னா. சார் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இந்த லாஸ்ட்டா சொல்லுங்க. லாஸ்ட்டா? ஓகே. ஸோ என்னன்னா, இப்போ வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இன்புட்ல ஒரு நம்பர் குடுத்தேன்னா, அது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன டைப்ன்றத அதுவே கன்வெர்ட் பண்ணிரும். ஸோ 10ன்னு குடுத்தா இன்டிஜர் ஆகும், 10.2ன்னு குடுத்தா ஃப்ளோட் ஆகும். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆ இதுவாயிரும். அப்படின்ற பட்சத்துல, ஸோ இது மட்டும் ஸோ அப்படின்ற பட்சத்துல இது மட்டும் எப்படி எதுக்கு யூஸ் பண்றோம்? டேட்டா டைப்ன்னு நீங்க ஒண்ணு எடுத்தீங்க. இன்டிஜர்னா இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் இது மாரி இருக்குன்றது சொல்றீங்க. சரி ஓகே. ஸோ டைனமிக் டைப்ன்னும்போது எதுக்கு நான் வந்து இத படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைனமிக் டைப்ன்னு வந்து நான் குடுக்குற ஸ்டாட்டிக் வேல்யூவ எடுத்துக்கும். ஸ்டாட்டிக் வேல்யூவ என்ன டைப் குடுக்குறேனோ 10ஓ 20 ஆனா டைனமிக் மீன்ஸ் யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்புட். யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்புட் பைத்தானுக்கு எப்படி தெரியும்? ஸ்டாட்டிக்கா நீ குடுத்தனா அது என்ன வேரியபிள்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸ்டாட்டிக்னா ஃபிக்ஸ்டு. இப்ப ஏஜ் ஈக்குவல் டூ 10ன்னா அது ஃபிக்ஸ்டு. அத சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? பி இஸ் ஈக்குவல் டூ 20ன்னா ஃபிக்ஸ்டு. ஏன்னா நான் என்ன தரப்போறேன் 20ய அது ரன் பண்ணும்போது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஆனா ரன் டைம்ல நான் அவுட்புட் வாங்குறேன். அதாவது புரோகிராம ரன் பண்ணிட்டு அவுட்புட் வாங்குறேன். அப்படின்ற பட்சத்துல அதுக்கு தெரியாது. என்ன இன்புட் குடுக்கணும், என்ன இது பண்ணணும்ன்றது தெரியாது. அப்படின்ற அது மாரி டைம்ல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் இது மாரி டேட்டா டைப் நான் யூஸ் பண்ணிட்டேன்னா, அதுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னன்னா, இந்த இடத்துல இன்புட் ஆஃப் என்டர் த நம்பர்ன்னு குடுக்கும்போது, சரியா? அதுக்கு வந்து என்னன்னா, ஓகே இவரு குடுக்கப் போறது எல்லாமே என்னன்னா, இன்டிஜர் நம்பரா தான் குடுக்கப் போறாரு. அப்போ வந்து நம்ம இன்டிஜர் நம்பர மட்டும் தான் அலோவ் பண்ணணும் அப்படின்றத அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதே நான் ஃப்ளோட் குடுத்தேன்னா, ஓகே அவர் ஃப்ளோட் ரிலேட்டடா தான் தரப்போறாரு. ஃப்ளோட் நம்பர மட்டும் தான் அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாரி அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங். அப்போ நான் ஏதாவது நம்பர் மாத்தி குடுத்தாலும் அது எரர் ரெப்ரசன்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். இன்கேஸ் இன்ட்க்கு பதிலா ஃப்ளோட் குடுத்துட்டேன். ஃப்ளோட்க்கு பதிலா காம்ப்ளெக்ஸ் குடுத்துட்டேன் அப்படின்னாலுமே அது எரர் த்ரோ பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அதனால தான் இன்புட் ஸ்டேட்மென்ட்க்கு என்ன டைப்ன்னு வைக்கணும்ன்றதுக்காக டேட்டா டைப் எடுத்துன்னு வந்தாங்க. என்ன டைப்ன்றத சொல்லணும். நம்ம ஸ்டாட்டிக் வந்து பைத்தான் பார்த்துக்கலாம். ஸ்டாட்டிக்கா வர இன்புட்ட வந்து அ பைத்தானே கண்டுபிடிக்கிற மாரி வச்சுக்கலாம். ஆனா டைனமிக்கா வாங்குற இன்புட்ட நான் என்ன பண்ணணும்னா, என்ன டைப்ன்றத டிக்ளேர் பண்ணா மட்டும் தான் பைத்தானால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? என்ன டைப் நீ குடுத்துருக்க? என்ன டேட்டா டைப்ல நான் இன்புட்ட வாங்கணும் அப்படின்னு. இப்போ ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணுவீங்க. ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணும்போது, இப்போ ஏதோ ஒரு காலேஜ் ஃபார்ம்ஸோ ஏதோ ஃபில் பண்றீங்க. நேம் இருக்கிற இடத்துல ஃபோன் நம்பர் எதுனா அலோவ் பண்ணுமா? அலோவ் பண்ணாது. ஃபார்ம் வேலிடேஷன் வரும். என்னன்னா, நீ இந்த இடத்துல நேம் டைப் பண்ணணும். அதுக்கு பதிலா வந்து ஃப்ளோட் டைப் பண்ற. அப்போ அத வேலிடேட் பண்ணும். அதே மாரி பைத்தான் பேக் எண்ட்ல வந்து எனக்கு வந்து ஒரு இன்புட் தரேன்னா, அந்த இன்புட் என்ன டைப்ன்னு வேலிடேட் பண்ணும். அதுக்காக தான் என்ன யூஸ் பண்றேன்னா, டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? கிளியரா? திருப்பி சொல்லணும். இப்ப என்னன்னா, எனக்கு வந்து ஒரு இன்புட் தரேன்னு வச்சுக்கங்க.
என்னன்னா இன்ட்டு இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் இன்ட்டு இன்புட் ஆஃப் என்டர் நம்பர். இப்போ ஏ பிளஸ் பிக்கு மீனிங் என்ன அர்த்தம்னா ஏவும் பியும் ஆட் பண்ண போறேன் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டர் நாளைக்கு எடுக்கிறேன். பட் இப்போ ஒரு பிளஸ் ஆப்ரேட்டர் ஞாபகம் வச்சுங்களேன். ஒரு 2 நம்பரையும் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? பிளஸ்ன்னு போடுவேனா? ஸோ பிரிண்ட்ல ஏ பிளஸ் பின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ ஏ பிளஸ் பின்னு போடும்போது இப்போ இந்த இடத்துல வந்து நான் 10ன்னு தரேன். இந்த இடத்துல 20 தரேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்னன்னா பிரிண்ட் ஏ பிளஸ் பி 30ன்னு வருது. ஓகேவா? ஸோ எனக்கு எது மாதிரி வேணும்னா இப்போ இந்த இடத்துல நான் ஃப்ளோட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 10.2 எரர் வரும். ஓகேவா? ஏன்னா இன்டிஜர் வந்து ஃப்ளோட் அலோவ் பண்ணாது. சரி. இப்போ எனக்கு என்ன வேணும்னா நான் இங்க என்டர் த நம்பர்ன்னு யூசர் கிட்ட வாங்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பேன்னா 10ன்னு கொடுப்பேன். ஓகேவா? 10.2ன்னு கொடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன கொடுப்பேன்னா 10ன்னு கொடுப்பேன். சார் இது டைப் காஸ்டிங் ஆகாதா சார்? இல்ல டைப் காஸ்டிங் பண்ணாம. ஓகேவா? ஸோ இல்ல சார் இப்போ என்னன்னா இல்ல நான் டாஸ்க் தரேன். கொஞ்சம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பேசுங்க. ஒரே ஒரு டாஸ்க் மட்டும். ஓகேவா? ஸோ 10.2 10ன்னு தரேன். ஸோ எனக்கு அவுட்புட் என்ன வரணும்னா 20.2ன்னு எனக்கு அவுட்புட் வரணும். அதாவது நான் இன்ட் குடுத்தாலுமே எடுத்துக்கணும், ஃப்ளோட் குடுத்தாலுமே எடுத்துக்கணும். ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு டேட்டா டைப்ப மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஆ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் இந்த இடத்துல சொன்ன மாரி என்னன்னா, இன்டிஜர் குடுத்தா இன்டிஜர் அக்செப்ட் பண்ணணும். ஃப்ளோட் குடுத்தா ஃப்ளோட் அக்செப்ட் பண்ணணும். எனக்கு 2மே அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணலான்றத பாருங்க. ஸோ என்ன பண்ணி எனக்கு அவுட்புட் வந்து என்னன்னா, நான் ஸ்ட்ரிங் இன்ட் குடுத்தாலும் எடுத்துக்கணும், ஃப்ளோட் குடுத்தாலும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு இதுல ஒரு இது இருக்கு. இப்ப சொல்லுங்க. என்ன டவுட்? சார் அதான் நீங்க இன்ட் குடுத்துட்டு ஃப்ளோட் வேல்யூ குடுக்கும்போது எரர் காமிச்சுடலாம் சார். ஆமா. அது ஏன் டைப் காஸ்டிங் ஆகல அது? நான் தான் டைப் காஸ்டிங் இன்ட் தானே குடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ன்னும்போது எனக்கு வந்து இன்டிஜர் நம்பர மட்டும் தான் நான் அலோவ் பண்ணும். ஃப்ளோட் நம்பர் எப்படி அலோவ் பண்ணும்? அலோவ் பண்ணாதுல்ல. சார் நார்மலா நம்ம இன்புட் வாங்காம நார்மலா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணும்போது இன்ட்ன்னு போட்டு குடுக்கும்போது அது அதுதான். டைப் காஸ்டிங். அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டாட்டிக் இருக்கு, டைனமிக் இருக்கு. ஸ்டாட்டிக்ன்றது 10.22ன்னும்போது அது ஃப்ளோட்ன்றத அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். பட் டைனமிக்ன்னும்போது நம்ம என்ன டைப்ன்னு சொன்னா மட்டும் அந்த டைப்ப மட்டும் தான் அலோவ் பண்ணும். இப்போ நான் இந்த டைப் காஸ்ட்ல என்ன சொல்லிட்டேன்னா, இப்போ இத ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த இன்புட் வந்து இன்டிஜரா தான் இருக்கணும்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் இன்டிஜர் வேல்யூ குடுத்தா மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஃப்ளோட் வேல்யூ குடுத்தா அலோவ் பண்ணாது. ஏன்னா இத நான் டைப் காஸ்ட் பண்ணிட்டேன். என்னன்னா இன்ட்டா வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கா டிஃபால்ட்டா இருக்கும். அத இன்ட்டா மாத்திட்டேன். அப்போ வெறும் இன்டிஜர் வேல்யூ மட்டும் தான் அங்க அலோவ் பண்ணும். அதுக்கு இன்டிஜர் வேல்யூ குடுத்தா மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஃப்ளோட் வேல்யூ குடுத்தா அலோவ் பண்ணாது. அதுதான் பைத்தான் வந்து டைனமிக் டைப் தான். எப்போனா ஸ்டாட்டிக்கா குடுக்கும்போது டைனமிக் டைப் தான். பட் டைனமிக்கா நான் இன்புட் வாங்கும்போது நான் என்ன டைப்ன்றத அங்க மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணா மட்டும் தான் எனக்கு வந்து அந்த டைப்புக்கான டேட்டா மட்டும் தான் அலோவ் பண்ணும். இப்ப நான் இங்க இன்டிஜர்ன்னு சொல்லிட்டு நான் ஃப்ளோட்ன்னு சொன்னேன்னா, எனக்கு வந்து என்னன்னா ஃப்ளோட் வேல்யூவ அலோவ் பண்ணாது. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. 2 நிமிஷம் இருக்கு. சரி ஓகே. ஸோ இந்த டேட்டா டைப்ப ஒரு டைப்பா மட்டும் தான் மாத்தணும். இப்ப இன்டிஜர்னா இன்டிஜர் தான், ஃப்ளோட்னா ஃப்ளோட் தான். ஆனா எனக்கு இன்டிஜர் நம்பர் குடுத்தாலும் ஆட் பண்ணணும், ஃப்ளோட் நம்பர் குடுத்தாலும் ஆட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன டேட்டா டைப் வந்து மாத்துனா எனக்கு இன்டிஜரும் அக்செப்ட் பண்ணும், ஃப்ளோட்டையும் அக்செப்ட் பண்ணுன்றத பாருங்க. ஓகேவா? பார்த்துட்டு சொல்லுங்க. நாளைக்கு பார்ப்போம். ஸோ டவுட் இல்லல்ல? என்டர் பண்ணிக்கலாம்ல?